நாம பார்க்க போறது அற்புதமானதும் ரகசியமானதுமான கிருஷ்ணத்வாதச நாம ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரமானது மகாபாரதத்துல இருக்கு. இந்த ஸ்தோத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா தன் வாயாலேயே சொல்லியிருக்கார். அதுவும் யாருக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னா அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கார். எப்படி பகவத்கீதையை கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தாரோ அதே போலவே அதே கிருஷ்ண பரமாத்மா அதே அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண எளிமையான ஸ்தோத்திரம் தான் இந்த கிருஷ்ணத்வாதச நாம ஸ்தோத்திரம். அவசரமான இந்த கலியுகத்துல பெரிய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை, அதாவது 1000 நாமங்கள் உடைய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எல்லாராலையும் பாராயணம் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடியவர்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்த புண்ணியத்தை அடைய வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு அர்ஜுனன் துவாரகையில இருக்கக்கூடிய கிருஷ்ணனை நேரில் சென்று தரிசித்து பாதத்தில் விழுந்து கேட்டபோது அவனுக்கு பதிலாக கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுதான் இந்த கிருஷ்ணத்வாதச நாம ஸ்தோத்திரம். அதுல கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப அற்புதமாக சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, கிம் தே நாம சஹஸ்ரேன விஜ்ஞாத்தேன தவார்ஜுன தானி நாமானி விஜ்ஞாய நரஹ பாபை பிரமுச்சியதே. அதாவது 1000 நாமங்கள், அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய 1000 நாமங்களை தெரிந்தால் சொன்னால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியத்தை இந்த 16 நாமங்கள் சொன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அந்த 16 நாமங்களை நமக்கு சொல்ற. இந்த 16 நாமங்களை நாம சொன்னோம் அப்படின்னா நம்ம சந்திராயண விரதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கடினமான விரதத்தை அனுஷ்டித்த புண்ணியம் கிடைக்குது. அதே போல 100 கன்னிகைகளை, அதாவது 100 பெண்களுக்கு கல்யாணம் செய்து வைத்த புண்ணியம் கிடைக்குது. அஸ்வமேத யாகம் பண்ணின புண்ணியம் கிடைக்குது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றார். இப்படி அற்புதமானதும் ரகசியமானதுமாக இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணத்வாதச நாம ஸ்தோத்திரத்தை நாம இப்ப கேட்கலாமா? ஓம் ஸ்ருணுத்வம் முனயः सर्वे गोपालस्य महात्मनः अनन्तस्य प्रमेयस्य नाम 12 स्तवम् अर्जुनाय पुरा गीतं गोपालेन महात्मना द्वारकायां प्रार्थयते यशोदायाश्च सन्निधौ ध्यानं जानुभ्यामपि धावन्तं बाहुभ्याम् अतिसुन्दरं सकुण्डलालकं बालं गोपालं चिन्तयेदुषः. श्रीकृष्ण उवाच किं ते नाम सहस्रेण विज्ञातेन तवार्जुन तानि नामानि विज्ञाय नरं पापैः प्रमुच्यते. प्रथमे तु हरिं विद्यात् द्वितीयं केशवं स्मरेत् तृतीयं पद्मनाभश्च चतुर्थं वामनं स्मरेत् पंचमं वेदगर्भश्च षष्ठश्च मधुसूदनं सप्तमं वासुदेवश्च वराहं चाष्टमं तथा नवमं पुण्डरीकाक्षं दशमं हि जनार्दनं कृष्णमेकादशं विद्यात् द्वादशं श्रीधरं तथा 12 नामानि विष्णुप्रोक्तान्यनेकशः. सायं प्रातः पठेन्नित्यं तस्य पुण्यफलं शृणु. चन्द्रायणः सहस्राणि कन्यादानशतानि च अश्वमेधसहस्राणि फलं प्राप्नोत्यसंशयः. अमायां पौर्णमास्यां च 12 तु विशेषतः प्रातःकाले पठेन्नित्यं सर्वपापैः प्रमुच्यते. इति श्रीमहाभारते वनपर्वणि श्रीकृष्णद्वादश नाम स्तोत्रं सम्पूर्णम्.